தமிழகரம் இணைய வானொலி சூரிச் சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தின் பிரதான அனுசரணையிலும் தாயக புலம்பெயர் வாழ் தமிழ் உணர்வாளர்களின் இணை அனுசரணையிலும் பெருமையுடன் நடாத்தும் மட்டக்களப்பு மாவட்ட கல்வி வலயங்களின் பாடசாலை மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி மற்றும் தமிழகரம் விருது 2024 தமிழ் எங்கள் உயிரிலும் மேலாகும், தமிழ் எங்கள் உயிரிலும் மேலாகும், தமிழர் இனம் காக்கும் வாளாகும் வேலாகும், தமிழ் எங்கள் உயிரிலும் மேலாகும். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். தமிழ் முழக்கமிடும் தமிழகர வானொலி நடாத்தும் பேச்சு போட்டிக்கு நடுவகம் புரிய வந்திருக்கும் நடுவர்களுக்கும் சபையோருக்கும் எனது இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கிடைத்த தலைப்பானது தமிழே உலகின் மூத்த மொழி. தலைப்பிற்குள் நுழைக்கின்றேன், தாருங்கள் உங்கள் செவிகளை. பொய் அலக நாக்கும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம் வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது உலகின் முதல் மாந்தர்கள் எப்போது தோற்றம் பெற்றார்களோ அன்றே தமிழும் தோன்றியது என்றால் இன்று நாம் பெருமைப்பட வேண்டும். இற்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்டது நமது தமிழ். உலகிலே 6060 மொழிகள் தோற்றம் பெற்று இன்று வரை இந்தியாவில் 150க்கும் மேற்பட்ட மொழிகள் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள மொழிகளை ஆராய்ந்து பார்க்கையில் துளு, கன்னடம், மலையாளம், ஹிந்து ஆகிய மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் தான் உள்ளது என்கிறார். இயல் இசை நாடகத்தில் திளைத்து விளங்கும் உலக செம்மொழியான தமிழ் மொழியின் பிறப்பிடம் குமரி கண்டமாகும். அங்கே தமிழ் வளர்க்க சங்கங்கள் ஆரம்பித்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. நக்கீரர் இறையருள் அகப்பொருள் எனும் நூலில் 3 தமிழ் சங்கங்கள் காணப்பட்டதாகவும், முதலாவது சங்கத்தில் பரிபாடல், மூதுரை, முடுமுடுக்க, களரியவிரை, பேரதிகாரமாக்கிய நூல்கள் தோற்றம் பெற்றதுடன் பிற்காலத்தில் அவை அழிந்து விட்டதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. பின் கபாடபுர நகரில் தோற்றம் பெற்ற இடைச்சங்கத்தில் மாபுராணம், பூத புராணம், அகத்தியம், தொல்காப்பியம் ஆகிய நூல்கள் தோற்றம் பெற்றதுடன் தொல்காப்பியம் எனும் நூல் மட்டுமே எமது கைவசம் கிடைத்தது எனலாம். இடைச்சங்கமும் கடல் கோள்களால் காவு கொள்ளப்பட்ட பின் மதுரையில் தோன்றிய கடை சங்கத்தில் அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், நாலடியார் ஆகிய நூல்களே இயற்றப்பட்டுள்ளன. தொல்காப்பியமும் திருக்குறளும் தமிழ் மொழியின் இரு கண்கள் எனலாம். தொல்காப்பியத்தில் தமிழ் என்னும் வார்த்தை பல இடங்களில் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. செந்தமிழ் நிலத்து என்கிறார் தொல்காப்பியர். இலக்கியம் இன்றேல் இலக்கணம் இல்லை எனும் கூற்றிற்கு ஏற்ப தமிழ் இலக்கியங்கள் யாவும் கிறிஸ்துவுக்கு முன்னரே தோன்றியிருக்கலாம் என்பதற்கு இராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆதாரங்களாகும். தமிழ் மொழியானது ஒப்பற்ற இலக்கண இலக்கியங்களை கொண்டது. இன்றளவும் வளம் குன்றாமல், வழக்கொழிந்து போகாமல், தனது இளமை மாறாமல் உலக அழியா சிறப்பை கொண்ட நமது தமிழ் உலகளாவிய ரீதியில் தமிழ் மாநாடுகள் நடைபெற்று கொண்டு வருவதை இங்கே நான் சுட்டிக்காட்டுகின்றேன். ஔவையார், கபிலர், பரணர், நக்கீரர் ஆகிய புலவர்கள் அரசரோடு சரியாசனம் அமர்ந்து தமது புலைமைகளை வெளிக்காட்டினர். மன்னர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதற்காக ஔவையார் நின்ற சீர் நெடுமாறன் அஞ்சி எனும் மன்னனுக்கு நெல்லிக்கனி கொடுத்ததாக இலக்கியங்கள் கூறுகின்றன. என்று முழ தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான், எத்திறத்தினும் ஏழுலகும் புகழ், முத்தும் முத்தமிழும் தந்து முற்றலால் என புகழ்கிறது தமிழ் விடு தூது.
எங்கிருந்தோ வந்த மேற்கத்தியரை ஈர்த்தது தமிழ். உலகம் புகழ் பெறச் செய்தது. தமிழின் பால் ஈர்க்கப்பட்டோன் இனம் மத மொழி கடந்து கட்கொண்டு கிடந்தனர். தேனுண்ட வண்டுகள் மலரிலே மயங்கி கிடப்பது போல் தமிழ் தன்னை நாடியவரை வசப்படுத்தும் ஆற்றல் மிக்கது. ஐரோப்பிய அறிஞரான கால்டுவர் அறிஞர் அவர்கள் தமிழ் பற்றி கூறிய கருத்தை இங்கே நான் முன்வைக்கின்றேன். தமிழ் மொழியானது எம் மொழிக்கும் தாழ்ந்து வளையாது, தனித்து நின்று தன் தனித்தன்மையை காத்து உலக அழியா சிறப்பை கொண்டு விளங்குகின்றது எமது தமிழ். எனவே உலகிலே தோன்றிய மொழிகளுக்கெல்லாம் ஆதி மொழியாக தமிழ் இன்றுதான் பிறந்த நாடு விட்டு கடல் கடந்து உலகெங்கும் வளர்ந்து வருகிறது. ஆடல் பாடல் அரங்குகளில் ஆனந்தம் பொங்குகின்றது. தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார், அமரர் சிறப்பு கண்டார் என மகாகவி பாரதியார் தமிழின் அமுதை சுவைப்பவர் நீண்ட காலம் உயிர் வாழ்வார் என தமிழின் மேன்மையை பாடி சென்றுள்ளார். எனவே அமுதாகிய தமிழே உலகின் மூத்த மொழி. அதில் உதித்தவர்கள் இறந்தும் இரவாத புகழை பெறுவர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என கேட்டு விடை பெறுகின்றேன். நன்றி. சூரிச் சிவன் கோயில் சைவ தமிழ் சங்கம் மற்றும் தமிழகரம் இணைய வானொலி நடாத்தும் தமிழ் முழக்கம் 2024